ஆர்எஸ்எஸ் அமைப்புல உறுப்பினராக சேருவதற்கு தடை இருந்தது. அந்த தடை இப்பொழுது விலக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏன் இப்போ செய்கிறாங்கன்னா, மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மிகப்பெரிய உரசல் போயிட்டு அதில் ஆர்எஸ்எஸ்ஸை கூல் டவுன் பண்ணுறதுக்காக இந்த வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதில் தடை செய்யப்படாத ஒரு இயக்கம் என்கின்ற முறையில் அதில் உறுப்பினராக சேர்றதுல என்ன தவறு என்ற வாதத்தை அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த அமைப்போட குணாம்சங்களை வைத்து பார்க்கும்போது இத்தகைய உத்தரவுகள் என்பவை நிச்சயமாக இந்தியாவுக்கு பெரியதொரு ஆபத்தை பிற்காலத்தில் கொண்டு வந்தால் அதில் எந்த ஆச்சரியம். ஆர்எஸ்எஸ்க்குள்ள அதற்கு இணையான குணாம்சங்கள் கொண்ட அல்லது நாங்கள் தேசபக்தர்கள் தான் தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, ஆனால் அந்த அமைப்பின் மீது மற்றவர்கள் குறை சொல்லுகிறார்கள், குற்றம் சுமத்துகிறார்கள்னா அரசு ஊழியர்கள் அதிலும் சேரக்கூடாது. இந்த பிரச்சனை ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட இயக்கம் என்பது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்ல அரசு ஊழியர்கள் உறுப்பினர்களாக சேருவதற்கு இருக்கக்கூடிய தடை என்பது நீடிக்க வேண்டும். மற்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய தடையை அப்படியே வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய தடையை மட்டும் நீக்குவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஆனால் இதற்கான பதில் அந்த தடையையும் நீக்க வேண்டும் என்பது அல்ல. ஆர்எஸ்எஸ்ஸையும் மீண்டும் நீங்கள் அரசு ஊழியராக இருப்போம், ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடாது. இல்லை அவங்க அப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கம் கிடையாது, அவங்க மதவாத இயக்கம் கிடையாது, அவங்க கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஒரு பில்டப்பை கொடுக்குறாங்க, ஒரு கதையை அளந்து விடுறாங்க. கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்னா ஆண்டுதோறும் பிஜேபி மந்திரிங்க, மத்திய மந்திரிகள் இன்க்ளூடிங் மோடி எதுக்கு ஆர்எஸ்எஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜனதா கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்லையும் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்று அத்வானி, வாஜ்பாய் போன்றவர்கள் சொல்றாங்க. பிரதமர் மொரார்ஜி தேசாய், ஜெயபிரகாஷ் நாராயண் போன்றவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். அந்த கவர்மெண்ட் கவுந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். ஹிட்லர் எப்படி நாசி ஜெர்மனியில் ஆண்டாரோ அந்த மாதிரி இந்தியாவை பெரும்பான்மை மதவெறி கொண்ட நாடாக மாற்ற துடிக்கிற ஒரு அமைப்பு. அடுத்த ஆண்டுடன் 100 ஆண்டு அதற்கு முடிகிறது. அது ஒரு ரகசியத்தன்மை கொண்ட அமைப்பு. எந்த சட்டங்களின் கீழ் அது பதிவு செய்யப்பட்டது என்பது இன்று வரையில் தெரியாது. மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் சமீபத்தில் ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. முஸ்லீம்களை அப்போதே பாகிஸ்தான் பிரியும் பொழுதே அனுப்பியிருக்கணும், அவங்களாம் இங்கே வாழ விட்டதே தவறு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. நாயுடுவும் நிதிஷும் சிராக் பாஸ்வானும் எப்படி மோடி ஆதரிக்கிறாங்க, இது கடந்து போகிறாங்கல்ல அவங்க. ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு காசு வாங்கணும். இந்த மாதிரி நிறையா மந்திரி 10 வருஷமா பேசின்னு இருக்காங்க. ஒரு நொடி கூட மந்திரியா இருக்க தகுதி இல்லாத ஜென்மங்கள். மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு இந்த மாதிரியான பேசுறது, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாதுங்க. எந்த நாம்ஸும் அவங்களுக்கு கிடையாதுங்க, எந்த தர்மங்களும் அவங்களுக்கு கிடையாது. அரசியலமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்டது என்பது அவர்கள் வாய்மொழியாக எடுத்துக்கொண்டது. இந்த ஒரு பேச்சுக்கே அவர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். யாருமே இதை பற்றியும் பேசலை. கூட்டணி கட்சிகளும் வாய்மூடி பொத்தின்னு இருக்காங்க. இதுதான் பிஜேபியோட பலம். மோடி ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அதை பற்றி பேசினாங்களா? கூட்டணி அரசில் இருந்துக்கிட்டே இந்த அட்டுழியத்தை பண்ண முடியுதுல அவங்களால. இந்த பாவத்தில் நிதிஷ்கும் நாயுடுக்கும் தான் பெரும் பங்கு உண்டு. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நன்றாக. இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சிகளில் அரசு ஊழியர்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி 1966 ஆர்எஸ்எஸ் உடைய நிகழ்ச்சிகளில் அரசு துறை ஊழியர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறதாக ஒரு செய்தி இருக்கு. இதுல இந்த இதை மாற்றி கொண்டு வர்றது அப்படின்றது எந்த அளவுக்கு, ஏன்னா ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனா மத்திய அரசு அனுமதி கொடுக்கறத எப்படி பாக்குறீங்க? முதல் உங்களுக்கு கேள்வியில் ஒரு திருத்தம். ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு இந்த தடை நீக்கப்படலை, அது இல்ல பிரச்சனை. ஆர்எஸ்எஸ் அமைப்புல உறுப்பினராக சேருவதற்கு தடை இருந்தது. அந்த தடை இப்பொழுது விலக்கப்பட்டிருக்கிறது. 1966 ஆர்எஸ்எஸ் மற்றும் ஜமாயத் இஸ்லாம் இந்த 2 அமைப்புகளும் சேர்த்து தான் அதில் யாரும் சேரக்கூடாதுன்னு இருந்தது. அரசு ஊழியர்கள் அந்த அமைப்புகளில் உறுப்பினராக சேரக்கூடாதுன்னு இருந்தது. இப்போ ஆர்எஸ்எஸ்ல சேரலாம் என்ற இந்த சேர இருந்த தடை நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஜமாயத் இஸ்லாம் சேருவதற்கு இந்த தடை அப்படியே நீடிக்குது. 2வது, ஆர்எஸ்எஸ் என்பது எத்தகைய ரகசியத்தன்மை கொண்ட இயக்கம் என்பது நன்றாக தெரியும். இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். மகாத்மா காந்தி படுகொலையில் அதற்கு இருந்த தொடர்பு என்பது நாடறிந்தது. போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் தான் வீர் சாவர்கர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த அமைப்பு எந்த அளவுக்கு பாபர் மசூதி இடிப்பில் ஈடுபட்டது என்பதெல்லாம் லிப்ரான் கமிஷன் அறிக்கைகள் மூலமாக தெளிவாகவே தெரிகிறது. இதை ஏன் இப்போ செய்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும், அதாவது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும், குறிப்பாக மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மிகப்பெரிய உரசல் போயிட்டு இருக்கு. அதில் ஆர்எஸ்எஸ்ஸை கூல் டவுன் பண்ணுறதுக்காக இந்த வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள். யோகி ஆதித்யநாத் விவகாரம் உத்தரப்பிரதேசத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு
வேறு வழி இல்லாமல் ஆர்எஸ்எஸ்ஐ கூல் டவுன் பண்றதுக்காக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இந்த அரசு. இந்த 58 வருஷத்துக்கு மேல் நடந்த அந்த சர்க்குலரை இன்னைக்கு அதுல ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த அமைப்புல உறுப்பினர்களாக இவர்கள் சேரலாம். இப்பொழுது தடை நீக்கப்பட்டு விட்டது. ஜமாத் இஸ்லாமி மேல் இருக்கக்கூடிய உறுப்பினராக சேர முடியாது என்பது அப்படியே தான் இன்னமும் நீடிக்கிறது. இதுல தடை செய்யப்படாத ஒரு இயக்கம் என்கின்ற முறையில் அதுல உறுப்பினராக சேரதுல என்ன தவறு என்ற வாதத்தை அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த அமைப்போட குணாம்சங்களை வைத்து பார்க்கும்பொழுது இத்தகைய உத்தரவுகள் என்பவை நிச்சயமாக இந்தியாவுக்கு பெரியதொரு ஆபத்தை பிற்காலத்தில் கொண்டு வந்தால் அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த விவகாரத்துல அசாதுதீன் ஓவைசி உட்பட பல்வேறு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எப்படி நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் அனுமதி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை. இதுவே ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒண்ணு ஆர்எஸ்எஸ்க்கு கொடுக்குற மாதிரி எல்லா அமைப்புகளுக்கும் அதே போன்று கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இல்ல இது ஆர்எஸ்எஸ் கொடுக்குற மாதிரி ஜமாத் இஸ்லாமி இன்னும் அந்த மாதிரியான சில இஸ்லாமிய பழமைவாத இயக்கங்கள் அவங்களுக்கும் சேர்றதுக்கு அனுமதின்றது தவறானது. ஒரு தவறை இன்னொரு தவறு நியாயப்படுத்த முடியாது. நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்ல அரசு ஊழியர்கள் உறுப்பினர்களாக சேருவதற்கு இருக்கக்கூடிய தடை என்பது நீடிக்க வேண்டும். மற்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய தடையை அப்படியே வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய தடையை மட்டும் நீக்குவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஆனா இதற்கான பதில் அந்த தடையையும் நீக்க வேண்டும் என்பது அல்ல. ஆர்எஸ்எஸ்ஸையும் மீண்டும் நீங்கள் அரசு ஊழியராக இருப்பவன் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடாதுங்க. அவன் அரசு ஊழியரை ரிட்டையர் ஆயிட்டானாலோ ராஜினாமா பண்ணிட்டானாலோ அவன் போறதை பத்தி யாருமே கவலை கிடையாது. ஏன்னா தடை செய்யப்படாத இயக்கம். தடை செய்யப்படாத ஒரு இயக்கத்துல ஒருத்தன் சேரலாமா கூடாதான்றது அவன் தான் முடிவு பண்ணணும். ஆனா அரசு ஊழியர்கள் என்னும் பொழுது அதுல சிக்கல்கள் வருது. என்ன கேட்டீங்கன்னா எந்த அரசியல் கட்சியிலுமே அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் உறுப்பினராக சேரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா எழுத்தாளர் சங்கங்கள் போன்றவற்றில் கூட அவங்க இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எழுத்தாளர் சங்கங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு தத்துவம் வந்துருது, ஒரு சித்தாந்தம் வந்துருது. அப்ப அதுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட ஒரு அமைப்புல ஒருத்தன் சேர்றான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி அதை தடுக்க முடியும்? சித்தாந்தங்களோட மெரிட்ஸை பேசி இது பிரச்சனை கிடையாது. அது ஆங்கிலத்தில் சொன்னா யூ ஷுட் நாட் கெட் இன்டு தி மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் சொன்னாங்க. இப்ப ஆர்எஸ்எஸ்க்குள்ள அதற்கு இணையான குணாம்சங்கள் கொண்ட அல்லது நாங்கள் தேசபக்தர்கள் தான் தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, ஆனால் அந்த அமைப்பின் மீது மற்றவர்கள் குறை சொல்லுகிறார்கள், குற்றம் சுமத்துகிறார்கள்னா அரசு ஊழியர்கள் அதிலும் சேரக்கூடாது. இந்த பிரச்சனை ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட இயக்கம் என்பது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் எந்த மாதிரியான அமைப்புகளில் உறுப்பினர்களாக சேரலாம், சேரக்கூடாது. வெரி சிம்பிள். இட்ஸ் ஆஸ் சச் ஆஸ் இட் இஸ். அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் எதில் சேரலாம், எதில் சேரக்கூடாது, அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது எந்த அரசியல் கட்சியிலும் எவனும் சேர முடியாத போது சர்ச்சைக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்லையும் கண்டிப்பாக உறுப்பினர்களாக அரசு ஊழியர்கள் சேருவது அனுமதிக்கத்தகாதது. அந்த தடை தொடர வேண்டும். அந்த தடை நீக்கப்பட்டது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த விவகாரத்தில எல்லாம் ஓவர் வியூவா பார்க்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டே ஆரம்பத்திலேருந்து அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு பார்வை அப்படிங்கிறத இங்க மாற்றுவதற்கான வாய்ப்புகளை எக்ஸாக்ட்லி மக்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சரியான பார்வை இருக்குல்ல, சரியான பார்வை அதை இல்ல அவங்க அப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கம் கிடையாது, அவங்க மதவாத இயக்கம் கிடையாது, அவங்க கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஒரு பில்டப்பை கொடுக்குறாங்க, ஒரு கதையை அளந்து விடுறாங்க. கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்னா ஆண்டுதோறும் பிஜேபி மந்திரிங்க, மத்திய மந்திரிகள் இன்க்ளூடிங் மோடி எதுக்கு ஆர்எஸ்எஸ் கிட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 12 மாதங்கள்ல தாங்கள் என்ன செய்தோம் இந்த நாட்டுக்கு, தங்களுடைய துறைக்கு என்று ஆர்எஸ்எஸோட கோஆர்டினேஷன் கமிட்டிக்கு பிஜேபியில் இருக்க அத்தனை மந்திரியும் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன் எந்த வச்சிருக்கீங்க? அது கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதுக்கு எதுக்கு இவன் கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணணும்? இது கவர்மெண்ட் இஸ் அ பொலிட்டிக்கல் என்டைட்டி. கவர்மெண்ட் எதுக்கு ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷனுக்கு? ரூலிங் பார்ட்டி இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீ எதுக்கு போய் அவனுக்கு ரிப்போர்ட் பண்ணும்? மக்கள் உனக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அவனுக்கு ஓட்டு போடல. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் கவுந்ததே இந்த இஷ்யூவால தான். மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் என்ன, ஜனதா கட்சியில பல கட்சிகள் தங்களுடைய கட்சியை கலைச்சிட்டு அதில் ஐக்கியமானாங்க. அப்படிதான் ஜனசங்கம்ன்ற கட்சி ஜனதா கட்சியில் ஐக்கியமாகுது. ஐக்கியமான பிறகு என்ன பிரச்சனை வருது? ஜனதா கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்லையும் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்று அத்வானி, வாஜ்பாய் போன்றவர்கள் சொல்றாங்க. பிரதமர் மொரார்ஜி தேசாய், ஜெயபிரகாஷ் நாராயண் போன்றவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். அந்த கவர்மெண்ட் கவுந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு கலாச்சார இயக்கம் என்பது அவர்களை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு புனை சுருட்டு, பொய், பித்தலாட்டம். அது அடிப்படையில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத, வெளிப்படைத்தன்மை இல்லாத, பெரும்பான்மை மதவெறியை இந்தியாவில் ஊற்றி வளர்க்கக்கூடிய, ஹிட்லர் எப்படி நாசி ஜெர்மனியில் ஆண்டாரோ அந்த மாதிரி இந்தியாவை ஒரு பெரும்பான்மை மதவெறி கொண்ட நாடாக மாற்ற துடிக்கிற ஒரு அமைப்பு. அடுத்த ஆண்டுடன் 100 ஆண்டு அதற்கு முடிகிறது. அது ஒரு ரகசியத்தன்மை கொண்ட அமைப்பு. எந்த சட்டங்களின் கீழ் அது பதிவு செய்யப்பட்டது என்பது இன்று வரையில் தெரியாது. அதனுடைய விவகாரங்கள் எல்லாமே ரகசியமானது. உறுப்பினர் அட்டை கூட கிடையாது. ஒரு உறுப்பினர் அட்டை கூட கிடையாது. இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடத்துறது கிடையாது. ரூட் மார்ச் நடத்துவாங்க. இந்தியாவின் தேசிய கொடியை அவர்கள் பல ஆண்டுகள் தங்களுடைய அலுவலகத்தில் பறக்க விட்டதே கிடையாது. இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனத்தை அவர்கள் எள்ளி நகையாடியவர்கள். மனு தர்மம் தான் இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆகவே அந்த அமைப்புல போய் மத்திய அரசு ஊழியர்கள் உறுப்பினர்களாக சேருவதற்கு இருந்த தடையை நீக்கியது என்பது
ரொம்ப ரொம்ப தவறானது. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இதற்கான பதில் வந்து மற்ற அமைப்புகள் மேல தடை இருக்குல்ல, அந்த தடையும் நீக்கிடுன்றது கிடையாது. அந்த தடையும் தொடரணும். இந்த தடை மீண்டும் போடப்பட வேண்டும். மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் வந்து சமீபத்தில் ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. முஸ்லிம்களை வந்து அப்போதே பாகிஸ்தான் வந்து பிரியும் பொழுதே அனுப்பியிருக்கணும், அவங்கள இங்க வாழ விட்டதே தவறு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த பேச்சு வந்து சரியான கான்ட்ரவர்சியா இல்லைங்க. இதுக்கு பிறகும் வந்து நாயுடுவும் நிதிஷும் சிராக் பாஸ்வானும் எப்படி மோடி ஆதரிக்கிறாங்க? இது கடந்து போறாங்கல்ல அவங்க. ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு காசு வேணும். இந்த மாதிரி நிறைய மந்திரி 10 வருஷமா பேசின்னு இருக்காங்க. ஒரு நொடி கூட மந்திரியா இருக்க தகுதி இல்லாத ஜென்மங்கள். உடனடியாக மோடி பதவி நீக்கம் பண்ணியிருக்கணும். முடியாது. நீக்கினா அவங்க மோடியை நீக்கிடுவாங்க. கூட்டணி கட்சியை ஆதரிக்கிறாங்க. கிரிராஜ் சிங் சௌஹான் வாபஸ் வாங்கணும், இல்லை அவர் ராஜினாமா செய்யணும், இல்லை மோடி டிஸ்மிஸ் பண்ணணும், இவங்க கோரிக்கை வைக்கணும்ல, ஏன் வைக்கல? அதனால இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சுக்கள். தொடர்ந்து இவங்க இதை தான் பேசிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அப்போ இதெல்லாம் பேசுவாங்க. இப்பயும் பேசுறாங்க, அவ்வளவுதான். இல்ல மத்திய அமைச்சரா இருந்து கொண்டு இந்த மாதிரியான பேசுறது, அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாதுங்க. எந்த நாம்ஸும் அவங்களுக்கு கிடையாதுங்க. எந்த தர்மங்களும் அவங்களுக்கு கிடையாது. அரசியலமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்டது என்பது அவர்கள் வாய்மொழியா எடுத்துக்கொண்டது ஒரு உறுதிமொழி. உண்மையிலேயே அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய மரியாதை கிடையாது. கான்ஸ்டியூஷன் மேல அவங்களுக்கு மரியாதை கிடையாது. இல்லாட்டி ஒரு மந்திரி இப்படி பேசுவானா? இந்த ஒரு பேச்சுக்கே அவர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். யாருமே இதை பத்தியும் பேசல. கூட்டணி கட்சிகளும் வாய்மூடி பொத்தின்னு இருக்காங்க. இதுதான் பிஜேபியோட பலம். கன்வர் யாத்திரையில என்ன பண்ணா, கடைக்காரெல்லாம் பேர் எழுதி போடணும்னா, முஸ்லீம் எல்லாம் கடையில வேலைக்கு வச்சு கூடாதுன்னா, நல்ல வேலையா சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்தது. இந்த எதிர்கட்சிங்க அதை பத்தி பேசினாங்களா? மோடி ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அதை பத்தி பேசினாங்களா? கூட்டணி அரசுல இருந்துகிட்டே இந்த அட்டுழியத்தை பண்ண முடியுதுல அவங்களால. இந்த பாவத்துல நிதிஷ்கும் நாயுடுக்கும் தான் பெரும் பங்கு உண்டு. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று அந்த ரத்தத்துல கையை தோய்த்து இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடியின் பஞ்சமா பாதகங்களில் நிதிஷுக்கும் நாயுடுக்கும் பெரும்பங்கு இன்று கூடிக்கொண்டே போகிறது. இதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய நிலை உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்படியே போனா அப்படிதான் வரும். இப்படியே போனா இந்த நார்மலைஸ் பண்ற நிலைமை வரும். போய் ஒரு மந்திரி இப்படி பேசுறது, அப்புறம் வந்து கன்வர் யாத்திரையில ஓப்பனா உன் பேரை எழுதி போடுன்றது, முஸ்லீம் வியாபாரிங்க இருந்தாங்கன்னா அவன் பேரை எழுதி போட்டு அவனை வேலையை விட்டு அனுப்புன்றது, இது எல்லாத்தையும் இவங்க தொடர்ந்து இப்படியே போனாங்கன்னா இது நியூ நார்மலா மாறும். இது ஏற்புடையது அல்ல. இது கூட்டணி கட்சிகள் நிர்பந்தத்தால் இதை சரி செய்ய வேண்டும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேசுவீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் கேட்கின்றனர்.